இங்க நடக்கிறது எல்லாமே அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு, "அஞ்சலி கூடயே நீ கிளம்பிடு கார்த்திக்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாமே ஒரு சில விஷயங்கள எதிர்பார்த்து தான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலியும் ஜானகியும் வந்துட்டு சந்தோஷமா இந்த கார்த்திகையும் அஞ்சலி அதாவது நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அஞ்சலியும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவமா பேசிட்டு பொட்டி படிக்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுறாரு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி அவளோட புத்தியை காட்ட ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அஞ்சலி நம்ம கார்த்திகோட சொத்து பத்து அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்தா அந்த சொத்தெல்லாம் கார்த்திக் கிட்ட இருக்கு, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ சொத்தே இல்லை, கார்த்திக் வெறு பயலாக வரான் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலி ஏற்றுக்கவே மாட்டான். வெளியே போயிட்டு பிச்சையாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, கார்த்திக் நீங்கள் இங்கேயே இருங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உடனே நீலி கண்ணீர் வருகிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக அஞ்சலி விடவே மாட்டான். அது தெரிஞ்சு தான் நம்ம இலக்கியாவும் ஜானகியும் நல்லா ட்ராமா போட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான்